லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க எம்டி மாதவனோட வைஃப் ஸ்வேதா. என்னுடைய 2வது மருமக. எங்களோட சொத்துக்கு மட்டும் இல்ல, எங்களோட அன்புக்கு பாத்திரமானவ இந்த ஸ்வேதா. ஸ்வேதா இந்த ஆபீஸ்ல ஸ்வீப்பர் ரேடியா வந்து வேலை செய்யறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? இந்த கம்பெனில எல்லாரும் எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான். ஸ்வேதா இந்த ஆபீஸ்ல ஸ்வீப்பர் லேடியா வேலைக்கு சேர்ந்து உங்களோட ஒருத்தியா இருக்கா. உங்க எம்டி மாதவன் இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதால ஸ்வேதா தான் இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா முடிவையும் எடுப்பா. நீங்க எல்லாரும் என் மருமக சொல்றபடி கேட்டு நடந்துக்கங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. உள்ளவா போலாம். என்ன ஸ்வேதா, என்ன நடக்குதுங்க? ஆமா, உன்னை இங்க எல்லாரும் ஏன் ஸ்வீப்பர் லேடின்னு நினைச்சிட்டு இருக்காங்க? மேடியும் நீயும் ஒன்னா ஆபீஸ்க்கு வரீங்க, 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஆபீஸ நடத்திட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்தா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஸ்வேதா, ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு. உனக்கும் மேடிக்கும் ஏதாவது பிரச்சனையா? 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா, இல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. உண்மையை சொல்லு. மேடிக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? இத பாரு, என் மேல சத்தியம், உண்மையை சொல்லு. உனக்கும் மேடிக்கும் என்ன பிரச்சனை? உங்க மேல சத்தியம்னு சொல்லும் போது என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல அத்தை. மேடி, என்ன மன்னிச்சிருங்க மேடி. உங்க பேச்ச மீறி அத்தைக்கிட்ட நான் உண்மையை சொல்ல போறேன். என்ன வேண்டான்னு முடிவு பண்ணி, என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணி, எல்லா நகையும் கழட்டி கொடுத்துட்டு போனீங்க. அதாவது ஞாபகம் இருக்கா? இதுல இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதியிருக்க. நானும் நீயும் 3 மாசத்துல பிரிய போறோம். இந்த 3 மாசம் கூட எதுக்கு தெரியுமா? வெளியே நாம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கிற என் அம்மா, அப்பா, பிரீத்தி, கௌதம் எல்லாரும் நம்ம பிரியறது தெரிஞ்சா அவங்க உடனே மனசு உடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு நான் என் மனநிலைமையும் என் வலியையும் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்குதான் இந்த 3 மாசமும் நீயும் நானும் இந்த ரூமுக்கு வெளியே, நம்ம வீட்டுக்கு ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. இந்த ரூமுக்குள்ள நீ வேற, நான் வேற. எனக்கு உன் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கலன்னு கம்பெனிக்கு போறேன். அங்கேயும் வந்து என் நிம்மதியை கெடுக்கலான்னு இருக்கியா? நாளை காலையில நம்ம 2 பேரும் அம்மா பார்க்க சொன்ன கம்பெனிக்கு கிளம்பி போறோம். போற வழியில நான் உன்னை எங்கேயாவது இறக்கி விட்டுட்டு கம்பெனிக்கு போயிடுவேன். நான் கம்பெனி முடிஞ்சு திரும்பி வரும்போது நான் உன்னை பிக்கப் பண்ணிப்பேன். நாம 2 பேரும் கம்பெனிக்கு போயிட்டு வந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருவோம். இப்படியே டெய்லியும் பண்ணலாம், புரியுதா?
நினைச்சா வீட்டுல இருந்தபடியே உன்னை வெளியில அனுப்பியிருக்க முடியும். ஆனா அதை நான் ஏன் தெரியுமா செய்யல? உன்னை என் பொண்டாட்டியாவே பார்க்கல, என் வீட்டு வேலைக்காரியா பார்க்கணும். அதுவும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா. அப்போ ஜோசியர் சொன்னதெல்லாம் உண்மையா? உனக்கும் மேடைக்கும் இடையில? ஐயோ கடவுளே, என்னம்மா இது? நீங்க 2 பேரும் இவ்ளோ நாளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால தானே நானும் நிம்மதியா இருந்தேன். இப்ப நீங்க சந்தோஷமா வாழலன்னு தெரிஞ்சதோ அந்த உண்மை என்னால தாங்க முடியல. என்னையும் முட்டாளாக்கி உங்களையும் முட்டாளாக்கிக்கிட்டு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. இது என்னமா வாழ்க்கை? இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள முரண்பாடு வர்றது சகஜம்தான். அதுக்காக மேடி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா? அவன் 1ஆம் நம்பர் முட்டாள் தான் அர்த்தம். ஸ்வேதா, இங்க பாரு. என் பையன் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கான். ஏமா, என் பையன் இவ்ளோ கஷ்டப்படுத்தியும் நீ ஏமா அவனை காட்டி கொடுக்கல? அவன் மனசு கஷ்டப்படும்னா கடவுளே, ஏன் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு முள்ள மேல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேடி. இவ்ளோ சோகத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டுதான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சியா? அத நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் வலிக்குது ஸ்வேதா. ஸ்வேதா, இங்க பாருமா, அழாத. நீ அழக்கூடாது. இனிமே நீ உன் வாழ்க்கையில கண் கலங்கவே கூடாது. இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவ நல்லபடியா கண்ணு முழிக்கட்டும். அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். என் பையன் நான் சொன்னா கேட்டுப்பாமா, புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துப்பான். நம்பிக்கையோடு இரு. சரிம்மா, உனக்கு நேத்தி கடனுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, வா போலாம். அத்த, அந்த பணத்தை மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். அப்பதான் ஆர்டருக்கான வேலை ஆரம்பிப்பாங்க. சரி சரி, போய் எடுத்துட்டு வா போ. போலாம். சாரி மேடம். ஸ்வேதா மேடம், நீங்க யாருன்னு தெரியாம நாங்களா உங்களை தப்பா பேசிட்டோம். அது பரவாயில்ல சார், விடுங்க. நான் உங்க எல்லாருக்குமே ஒண்ணுதான் சொல்லுவேன். கூட்டி பெருக்கிற பொண்ணா இருந்தாலும் அரண்மனையில வாழற ராணியா இருந்தாலும் மனசு ஒண்ணுதான். அதனால இனிமே யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. ஓகே. இந்த ஆர்டர் மேடியோட கனவு. அதை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நடத்தி வைக்கணும். தாராளமா மேடம், நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நடத்தி வைக்கிறோம். அப்புறம் என்னை யாரும் மேடம்லாம் கூப்பிட வேண்டாம். எப்பவும் போல என்னை எல்லாரும் ஸ்வேதானே கூப்பிடுங்க. இந்தங்க மேனேஜர் சார், இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ஆர்டருக்கான வேலைகளை ஆரம்பிங்க. ஸ்வேதா, இவ்வளவு நாளா நாங்க எல்லாரும் இந்த கம்பெனில பணத்துக்காக வேலை செஞ்சோமா? ஆனா இனிமே
நாங்க எல்லாரும் உங்க பாசத்துக்காக வேலை செய்ய போறோம்மா. நீயும் மேடி சாரும் எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக வேலை செய்ய போறோம்மா. ஆர்டருக்கான வேலை இனிமே எப்பவுமே நிக்காதுமா. ஆமா மேடம், இனிமே வேலை நிக்கவே நிக்காது. ஆமா மேடம், இனிமே எங்க வேலையை நாங்க ஒழுங்கா பாத்துக்கிறோம் மேடம். சரிம்மா, நாங்க எங்க வேலையை பாக்குறோமா. சரி வாங்க. அத்தை, நான் நேத்திக்கடன் பண்ண கோவிலுக்கு போறேன். நீங்க வைத்தியசாலைக்கு போய் மேடியை பாத்துக்கோங்க. ஆமா ஸ்வேதா, வா போலாம். இந்தாங்க. சரிங்கம்மா. திரும்ப திரும்ப என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்க. நீ என்ன கஷ்டப்படுத்தினா கூட பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன். ஆனா என் மேடியை ஏன் கஷ்டப்படுத்துற? எடுத்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சு எல்லார் முன்னாடியும் சராசரி ஆம்பளையா வாழ நினைச்ச மேடிய இப்படி முடக்கி போட்டுட்டியே. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மேடிய கஷ்டப்படுத்தாத. அவர் எனக்கு திருப்பி கொடுத்துரு. மேடி ஜாதகத்துல இருக்கிற மரண கண்டம் சரியாக ஜோசியர் சொன்ன மாதிரி உன் சன்னதி முன்னாடி நின்னு யாசகம் எடுக்க நான் வந்திருக்கேன். நான் யாசகம் எடுத்து சேர்த்த பணத்துல தங்கம் வாங்கி அதுல தாலி செஞ்சு உன் முன்னாடி வச்சு பூஜை பண்ணுவேன். நான் பூஜை பண்ண அந்த தாலியை எடுத்து என் கழுத்துல கட்ட மேடி கண்ணு முழிச்சு எழுந்து வரணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும் தாயே. ஸ்வேதா, சாமி, என்ன ஸ்வேதா, உன் கணவன் உயிருக்கு போராடிட்டு படுக்கையில கிடக்குறானா? அதுக்கு நேர்த்தி கடன் செய்ய வந்திருக்கியா? ஆமா சாமி. எங்களுக்கு மட்டும் ஏன் சாமி இவ்ளோ கஷ்டம் வருது? இதெல்லாம் ஒரு வார்த்தையில சொன்னா கர்மா, அவ்வளவுதான். ஆனா உன்னோட பக்தியாலையும் உன் நேர்மையாலையும் அந்த கர்மாவை நீ ஜெயிக்க முடியும், கவலைப்படாத. ஸ்வேதா, உன்னுடைய வாழ்க்கையில உண்டான ஒரு பெரிய போராட்டம் இப்ப முடிகிற தருவாயில இருக்கு. இந்த போராட்டம் முடியும் போது உன் வாழ்க்கை ஒளிமயமா மாறிடும். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும். அது மாதிரி உன் வாழ்க்கையில முடிவுக்கு வரப்போற இந்த போராட்ட காலம் ரொம்ப கடுமையானதா இருக்கும். நீ வேண்டின மாதிரி உன் கணவன் உன் கழுத்துல தாலி கட்ட போறது ரொம்ப போராட்டமா இருக்க போகுது. என்ன சாமி சொல்றீங்க? நீ பதறாதம்மா.
ஒரு வெயில் காலத்தை கொடுத்த கடவுள் அதை சமன் செய்ய ஒரு பனிக்காலத்தையும் கொடுப்பான். அந்த மாதிரி தான் உன்னை காப்பாத்த உன்னோட புனிதமான இரத்த சொந்தம் ஒன்று உன்னை தேடி வரப்போகுது. உன்னோட போராட்டத்துல உனக்கு உறுதுணையா நிக்க போகுது, உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. யார் சாமி வரப்போறது? வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேம்மா. இந்த ஆசிட வச்சு அந்த மேடியோட கதையை இன்னைக்கு முடிச்சிடுறேன். அம்மா, என்னம்மா? மடிப்பிச்சை போடுங்கம்மா. அண்ணன் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. நிறுத்துறோமா? அண்ணா, 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 மடிப்பிச்சை போடுங்கண்ணே. இந்தம்மா. அம்மா, என்னம்மா? என் புருஷனுக்கு மரண தோஷம் இருக்குமா. நான் மடி ஏந்தி யாசகம் எடுத்துட்டு வர காசுல தங்கம் வாங்கி அதுல தாலி செஞ்சு அம்மன் முன்னால வச்சு பூஜை பண்ணி அந்த தாலிய என் புருஷன் என் கழுத்துல கட்டினாதான் என் புருஷனுக்கு இருக்கிற மரண தோஷம் நீங்கி அவர் ஆயுள் நீடிக்கும். அதனாலதான் நான் யாசகம் கேட்டு நிக்கிறேன். உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்கம்மா. ஸ்வேதா, இப்போ நீ இருக்கிற இடம் தாண்டி உனக்கு ஏத்த இடம். நான் வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கைய நீ வாழ்ந்தல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடிய கொன்னு உனக்கு வாழ்க்கையே இல்லாத மாதிரி நான் பண்றேன்டி. அது கூட தெரியாம நீ இங்க உன் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கல்ல. ஹே ஸ்வேதா, நீ ரொம்ப பாவம். உன் புருஷன் உயிரை காப்பாத்த பிச்சை எடுத்ததை பார்த்தும் கூட எனக்கு உன் மேல இரக்கமே வரல, கோவம் தாண்டி வருது. உன்னை இன்னும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த தான் தோணுது. தம்பி, தம்பி, அண்ணா, அண்ணா, தம்பி, மடிப்பிச்சை போடுங்க தம்பி. அக்கா காசு இல்லக்கா. சொல்லுங்க பூமிகா மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும், சரியா? பணம் தரேன். மேடம், பணம் தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் செய்ய மாட்டேன்னு எப்படி மேடம் நான் சொல்லுவேன்? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதானே மேடம், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கோயில்ல நான் இருப்பேன். நீங்க போனை வைங்க. சரி. அம்மா, உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கம்மா. ஸ்வேதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க உன் புருஷன் சாக போறான்.
நீ இங்க இந்த ஊரே பாக்குற மாதிரி அசிங்கப்பட்டு நிக்க போற. அம்மா உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கம்மா. அண்ணே வண்டி எடுங்க. சரிம்மா.